இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசன் படத்துல இருந்து ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி அவர் நடிக்கிறாரு அப்படிங்கறத அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் செக்கச்சவந்த வானம் திரைப்படத்துக்கு அப்புறமா எஸ்டிஆர் கூட செகண்ட் டைம் கொலாபரேஷன் பண்றாரு. அண்ட் வெற்றிமாறன் கூட விடுதலை பார்ட் 1 பார்ட் 2க்கு அப்புறமா தேர்ட் டைம் வந்து கொலாபரேஷன் பண்றாரு. ஆக்சுவலா விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா வடச்சென்னை படத்துல ராஜன் கேரக்டர் இருக்கு இல்லையா, சோ அதுல அவர் தான் வந்து பிளே பண்ற மாதிரி இருந்தது. சோ அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவர் விலகினாரு. சோ இப்ப அதே வடச்சென்னை யூனிவர்ஸ்குள்ள வரப்போற இந்த அரசன் படத்துல விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு. சரி, என்ன மாதிரி ரோல்ல இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர்ல விஜய் சேதுபதி வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்துல வில்லன் ரோல் பிளே பண்றதுக்காக ஒரு தெலுங்கு ஆக்டரை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் கமிட் ஆயிருக்காரு. சோ அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லன் ரோல்மே பண்ண போறாரு. சோ கண்டிப்பா இந்த படத்துல அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. சோ எந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு வில்லத்தனம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ வில்லன் ரோல் அப்படினாலே விஜய் சேதுபதிக்கு பாத்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. மாஸ்டர் விக்ரம் படத்துல எல்லாம் பார்த்து வந்திருப்போம். சோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டரா கண்டிப்பா இந்த படத்துலயுமே அவருக்கு இருக்கும். சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த அரசன் படத்துடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நவம்பர் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். வெற்றிமாறனுமே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சோ நேத்திக்கு தான் பாத்தீங்கன்னா நவம்பர் 24 நேத்திக்கு படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல. சோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ்டிஆருக்கும் வேர்ல்ஸ் ஐசாரிக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனால ஐசாரி கணேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதனால இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 31ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. முதல்ல எஸ்டிஆருக்கும் ஐசாரி கணேஷ்க்கும் இருக்கிற அந்த பிரச்சனை வந்து முடியணும், அப்பதான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பர் ஸ்டாருடைய ஜெயலலிதா 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் வருது இல்லையா. சோ அதனால அவரோட பர்த்டே ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ கட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்களா அல்லது ஒரு டீசரா ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரோமோலயே வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டா லாக் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது போக இந்த ஜெயலலிதா படத்தை பத்தி வர இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது ஏற்கனவே வந்த ரூமர் தான். இந்த படத்துல வந்து ஷாருக் கான் நடிக்க போறாரு, ஒரு கேமியோ அப்பீரன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்லாம் வந்துச்சு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூமர் ஒண்ணு கிளம்பி இருக்குங்க. ஷாருக் கான் வந்து கண்டிப்பா இந்த படத்துல கேமியா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்பவுமே இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, முழுக்கவே ரூமர் தான். ஆக்சுவலா ஷாருக் கான் வந்து பார்த்து டைகர் 3 படத்துல கேமியா கொடுத்திருந்தாரு இல்லையா. சோ அதுல பாத்தீங்கன்னா அவர் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால ஷாருக் கான் வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாரு இனிமே எந்த படத்துலயுமே கேமியா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஜெயலலிதா படத்துல மட்டும் கேமியா பண்ணிடுவாரா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, முழுக்க ரூமர் தான். சோ இந்த ஜெயலலிதாவை தாண்டி தலைவர் 173 படத்தை பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே வந்து ரீஅனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது இப்ப சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா. அதே மாதிரி டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலா வேற ஒரு டைரக்டரை போட்டு ரீஅனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து சாத்தியம் கிடையாதுங்க. இப்போதைக்கு இந்த தலைவர் 173 படத்தை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான டைரக்டர் வந்து பிக்ஸ் ஆகல. சோ அதனால படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. சோ இது போக நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்க்கிங் படத்துடைய டைரக்டரான ராம்கோ பாலகிருஷ்ணன் அவரோ அண்ட் நெத்திலன் சாமிநாதன் இவங்க ரெண்டு பேரும் இந்த தலைவர் 173 படத்துக்கு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. அவர் சொன்ன கதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ உண்மையிலே இந்த காம்போ பார்த்தா சூப்பரான காம்போ மாதிரி தான் எனக்கு தெரியுது. சோ இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி பிரதீப் ரங்கநாதனுடைய எல்ஐகே படத்துல இருந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ரீசெண்டா தான் சொல்லியிருந்தோம் இந்த படம் வந்து போஸ்ட்போன் ஆகலாம் வாய்ப்பு இல்ல, படத்தோட செகண்ட் சிங்கிள சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ பிளான் பண்ண மாதிரி டிசம்பர் 18 ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதி படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் டிசம்பர் 18 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத ரீகன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. சோ எல்ஐகே படம் பாத்தீங்கன்னா
போஸ்ட்போன் ஆக போறது கிடையாது. டிசம்பர் 18 பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபைனலி எல்ஏகே படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துல இருந்து அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துடைய வாரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன அப்டேட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்து ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி 23 ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நியூஸ்மே சொல்லியிருந்தோம், இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகுது, 2026 செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ஜனவரி 23 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ ஜனவரி 23 ரிலீஸ் ஆகுறது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குங்க. ஏன்னா ஜனவரி 23 அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்படி ரெண்டு பெரிய படங்கள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு படம் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா படத்தோட கலெக்ஷனுமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன திடீர்னு ரிலீஸ் டேட் லாக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய ஓடிடி டீல் தானே சைன் ஆகாம இருந்தது, அதனால தான் படம் வந்து டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டீலை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த வாரம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து சூர்யாக்கு ரிலீஸ் ஆக போற சூர்யா 46 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா பவானி ஸ்ரீயோட போர்ஷன்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கருப்பு படம் வந்து ஒருவேளை 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப சூர்யா 46 படம் பாத்தீங்கன்னா 2026 செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும். ஸோ ஒருவேளை கருப்பு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னா அப்ப 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த சூர்யா 46 படம் வந்து ரிலீஸ் ஆகும். 2026 எண்ட்ல கருப்பு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து சூர்யா 47 பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் 10 அல்லது 11 ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வர நியூஸ்மே அதான். அந்த சீக்கிரமாவே இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போக இந்த படத்துடைய கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆக்டர்ஸ் நஸ்ரியா அவங்க நடிக்கிறாங்க, அண்ட் ஃபகத் வாசில் அவருமே படத்தில் நடிக்கிறாரு, அண்ட் நேசன் அவருமே நடிக்கிறாரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. அது மலையாளம் டேரக்டரா தமிழ் டேரக்டரா அப்படிங்கிறது கிளியரா தெரியல, அது எந்த டேரக்டர் அப்படிங்கிறதுமே கிளியரா தெரியல. ஆனா இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இந்த சூர்யா 47 படத்துல ஒரு ரோல் பண்ண போறாரு, அவர் ரோலுமே இம்பார்ட்டன்டான ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். வாரணாசி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா தான் படத்துடைய கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸை பத்தி ஏற்கனவே நம்ம பேசி இருந்தோம். ஸோ இது போக இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆக்டர் மாதவன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை பத்தி இப்ப லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த படத்துல மாதவன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அண்ட் அவரோட போர்ஷனை சீக்கிரமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் போஸ்டருமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒருவேளை இந்த படத்துல மாதவன் நடிச்சாரு அப்படின்னா எந்த மாதிரி கேரக்டர் நடிக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ஹனுமானுடைய ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோல்ல தான் மாதவன் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா அவருடைய ரோலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.